அவர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறார். அவரை போல் ஒரு தெய்வம் இடத்துல இல்லவே இல்லை. கரங்களை தட்டி அற்புதர் அற்புதர் இயேசுவே, அதிசயர் அதிசயர் என் தேவனே, உந்தன் நாமம் சொல்ல சொல்ல எந்த நாளிலும் இன்பம் இன்பம், உந்தன் அன்பை ருசிக்க ருசிக்க எந்த நாவினில் இனிமை இனிமை, உந்தன் நாமம் சொல்ல சொல்ல எந்த நாளிலும் இன்பம் இன்பம், உந்தன் அன்பை ருசிக்க ருசிக்க எந்த நாவினில் இனிமை இனிமை. அற்புதர் அற்புதர் என் இயேசுவே, அதிசயர் அதிசயர் என் தேவனே, அற்புதர் அற்புதர் என் இயேசுவே, அதிசயர் அதிசயர் என் தேவனே. வானுக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவர் நீதானே, வானுக்கும் பூமிக்கும் அதிகாரம் படைத்த சர்வ வல்லவர் நீதானே, காற்றையும் கடலையும் வார்த்தையினால், காற்றையும் கடலையும் வார்த்தையினால் உண்டாக்கின தேவனும் நீதானே, உண்டாக்கின தேவனும் நீதானே. அற்புதர் அற்புதர் என் இயேசுவே, அதிசயர் அதிசயர் என் தேவனே, உந்தன் நாமம் சொல்ல சொல்ல எந்த நாளிலும் இன்பம் இன்பம், உந்தன் அன்பை ருசிக்க ருசிக்க எந்த நாவினில் இனிமை இனிமை. மரித்தவன் உயிருடன் எழுந்தானே, அவர் மகிமையின் வார்த்தையில் நடந்தானே, மரித்தவன் உயிருடன் எழுந்தானே, அவர் மகிமையின் வார்த்தையில் நடந்தானே, இயேசுவின் வஸ்திரம் பட்டவுடன், இயேசுவின் வஸ்திரம் பட்டவுடன் பெரும் பாடுள்ள ஸ்ரீ சுகமடைந்தானே, பெரும் பாடுள்ள ஸ்ரீ சுகம் அடைந்தானே. அற்புதர் அற்புதர் என் இயேசுவே, அதிசயர் அதிசயர் என் தேவனே, அற்புதர் அற்புதர் என் இயேசுவே, அதிசயர் அதிசயர் என் தேவனே, உந்தன் நாமம் சொல்ல சொல்ல எந்த நாளிலும் இன்பம் இன்பம், உந்தன் அன்பை ருசிக்க ருசிக்க எந்த நாவினில் இனிமை இனிமை, உந்தன் நாமம் சொல்ல சொல்ல எந்த நாளிலும் இன்பம் இன்பம், உந்தன் அன்பை ருசிக்க ருசிக்க எந்த நாவினில் இனிமை இனிமை. அமைதியாட்டீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் வாய்க்கால்களை வெட்டுங்கள். நமக்கு தண்ணீர் வேணா நம்ம என்ன பண்ணுமா? வாய்க்கால்களை வெட்டணும். நம் குடும்பத்திலே நிறைவேறாத காரியங்கள் அநேகம் இருக்கும். வாழ்க்கையில் நிறைவேறவே இல்லைங்க. நான் அதை நினைச்சுட்டு இருக்கிறேன். நீ மனசுக்குள்ள முறுமுறுத்து ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த ஜெபத்தை நிச்சயமாய் ஆண்டவர் கேட்பார். அது பதிலும் கொடுப்பார்.
ஒரு சிலதுக்கு உடனே பதில் கொடுத்துருவார், ஒரு சில காரியங்களுக்கு காலதாமதம் ஏற்படும், ஆனால் நடக்கும். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு கூட, பக்தி வைராக்கியத்தோடு கூட, நீ எனக்கு செய்யற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி, அல்லேலூயா, அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். சற்று விசுவாசத்தில் கொஞ்சம் குறைவா இருந்தா கூட நீ நினைப்பது நிச்சயமாய் நடக்காது. அல்லேலூயா. எனக்கு நிச்சயமாய் ஆண்டவர் இதை செய்து முடிப்பார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன். அல்லேலூயா. நாம் நினைப்பதற்கு மேலாக, ஆராய்ந்து அறிவதற்கு மேலாக செய்கிறவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி நமக்கு நம் வாழ்க்கையிலே நிறைவேறாத காரியங்கள் அநேகம் உண்டு. ஆனால் தினந்தோறும் அதை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நாம் ஒரு முறை ஜெபம் பண்ணவே நீ உன்னுடைய புஸ்தகத்தில் இருக்கும், இருந்தால் நான் நினைப்பூட்டுகிறேன். நான் சொன்னங்க, நான் உன்னை நினைப்பூட்டு கொண்டே இருப்பேன் நீ செய்கிற வரை. அல்லேலூயா. சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவர் செய்கிற வரைக்கும் அவருடைய மகிமை என் கண்கள் பார்க்கும்படியாக, அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக அவருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? சங்கீதக்காரன் தாவீது சாதாரணமான மனுஷன் அல்ல. அல்லேலூயா. ஒரு பெரிய ராஜ்யத்துக்கே தலைவன். அவன் கட்டியிருக்கிற அரண்மனையிலே ஒரு ரூமை ஏற்பாடு பண்ணிட்டு, அங்கே ஒரு பாஸ்டர் ஐஷ் வந்துட்டு, நீ கர்த்தருடைய வார்த்தை கொடுங்க நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன செய்யல, அவன் அதை செய்யவே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதே அவனுக்கு பிரதானமான காரியமா இருந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தனுக்கு செய்கிறவரை அவருடைய மகிமை என் கண்கள் பார்க்கும்படியாக. நாம் எத்தனை பேர் அந்த மாதிரி இருக்கிறோம்? அவருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது எப்படி இருந்தாங்களா? எப்படி இருந்தாங்களா? மனமகிழ்ச்சியா இருந்தாங்க. ஒரு சிலர் சொல்வாங்க, நாளைக்கு சர்ச்சுக்கு வேற போகணும். நான் சொல்வாங்க, நாளைக்கு சர்ச்சுக்கு வேற போகணும். சர்ச்சு வேற கிடையாது, சர்ச்சு தான் ஃபர்ஸ்ட், மற்ற காரியங்கள் தான் வேற. அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எக்ஸ்ட்ராடினரியா நமக்கு கொடுக்கப்படும். அப்படி நமக்கு தேவையானதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நாம் இருக்கும் பொழுது, வறண்ட நிலத்தில் ஜீவ நீரூற்றையும் வற்றாத ஆறுகளையும் உண்டாக்குகிறவர், அவாந்தர வெளிகளிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர் என் தேவனாகிய கர்த்தர். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? உனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் வாய்க்காலை வெட்டுங்கள். அதுக்கு அடுத்தது எடுத்து வாசிக்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3-4. அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றார். அல்லேலூயா. இது இந்த வார்த்தை யாருக்கு வந்தது என்று பார்க்கிற போது, அல்லேலூயா, தீர்க்கதரிசியின் புதல்வனான ஒருவனுடைய மனைவி ஸ்திரீ, அவருடைய கணவன் கடன் வாங்கிவிட்டு அந்த கடன் கொடுக்க முடியாதபடி அவர் மரித்து விட்டார். மரித்து விட்ட அந்த சமயத்திலே கடன் கொடுத்தவன் வந்து கேட்கிறான், எனக்கு கடனை கொடு, இல்லைன்னா 2 பிள்ளைகளை நான் அழைத்து கொண்டு போய் விடுவேன். அப்போ அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. கடன் நம்மளால எப்படி அடைக்க முடியும்? நம்ம ஏதாவது வேலை வெட்டிக்கு போயிட்டு அது கூட நமக்கு அந்த அளவுக்கு சம்பாதனை கிடைச்சு அதன் பிறகு நம்ம போய் கடனை கொடுக்கணும்னா, அல்லேலூயா,
இந்த வார்த்தையும் தீர்க்கதரிசியால் தான் ஜெயம் பெறுகிறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. எலிசா தீர்க்கதரிசி மூலமாகத்தான் இந்த வார்த்தையும் தெளிவுபடுகிறது. அவர் எலிசா தீர்க்கதரிசியிடத்திலே போய் அந்த ஸ்திரீயானவள் கேட்கிறார், ஐயா, உங்களோடு பணி புரிந்துதான என்னுடைய கணவர் இப்படி கடன் வாங்கி மறித்து விட்டார். அவர் கடன் கொடுக்க முடியவில்லை. அதை கடன் கொடுத்தவன் வந்து என்னுடைய 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்கிறார். நான் என்ன செய்வது? அல்லேலூயா. என்ன செய்ய முடியும்? நான் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர் சொல்றார், உன்னிடத்தில் என்னதான் இருக்கிறதுன்னு கேட்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீயானவள் சொல்றார், என்னிடத்திலே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது, வேற ஒன்றும் கிடையாது. நான் சொல்றாருங்க, ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் தான் என்கிட்ட இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது என்கிட்ட. சாப்பிடுவோம் மற்ற எந்த ஒரு காரியம் கிடையாது, என்கிட்ட எண்ணெய் மாத்திரம் தான் இருக்குது. அப்போது அவர் சொல்கிறார், அந்த வசந்த வாசிப்ப மறுபடியும். அப்போது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் எண்ணெய் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வைகின்றார். அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்திரீயானவருக்கு இந்த வார்த்தை சொன்ன பொழுது அந்த ஸ்திரீயானவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க. யோசனை பண்றீங்க? அல்லேலூயா. என்னடா அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் பாத்திரம் கேளுன்னு சொல்றாரு இவரு. அவங்க கொடுப்பாங்களோ கொடுக்க மாட்டாங்களோ? ஒரு சிலர் வச்சிருந்தா கூட ஒன்றும் இல்லை, என்கிட்ட அதெல்லாம் பாத்திரம்லாம் ஒன்றும் கிடையாது, காலி பாத்திரம் மட்டும் கொடுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தையை அவங்க போய் கேட்டிருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரிடத்திலும் அவங்க போய் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் சேகரித்து அந்த வீட்டுக்குள்ள வச்சு அந்த ஒரு குடம் எண்ணெயை வார்க்கிற பொழுது அந்த எண்ணெய் ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து சொர்ந்துக்கினே இருக்கு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழிகிற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் வாய்க்க செய்கிறார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய். அல்லேலூயா. அது எப்படி கொடுப்போம் அப்படி நமக்கு தெரியாது. யார் மூலமாவது எப்படியாவது நீ பட்ட கடனை தீர்க்க தேவன் உதவி செய்வார். அல்லேலூயா. அது நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இந்த கடனை நான் எப்படி தீர்த்தேன் எனக்கு தெரியலையே. கடன் வாங்கி விட்டேன். ஒரு சிலர் கடன் வாங்கும்போது யோசனை பண்ணுவாங்க, நம்மால் இதை கொடுக்க முடியுமா? ஒரு 100 ரூபாய் ஒருத்தர்கிட்ட வாங்குறோம், நாளைக்கு அது கொடுக்க முடியுமா? கொடுக்க முடிஞ்சாதான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட நிலைமை எல்லாரும் மனசுலும் கிடையாதுங்க. அல்லேலூயா. ஒரு சிலர் தான் அப்படி திட்டம் போட்டு கரெக்டா வாழ்றவங்க. அப்படிதான் வாழணும் ஆக்சுவலா. சரி எப்படியாவது வாங்கல அப்படின்னா கொடுத்துடலாம் அப்படின்னு வாங்கிட்டு கடன் கொடுக்க முடியாம வெவ்வேறு காரியத்துக்கு போய் தன்னுடைய சரீரத்தை பலமாக்கி கொண்டதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற அந்த வார்த்தையின்படி அந்த மகள் கீழ்ப்படிந்தாள். அல்லேலூயா. கீழ்ப்படிதல் யார் யாருக்கு இருக்கிறதோ அந்த குடும்பம் விருத்தி அடைந்து அல்லேலூயா நல்ல கனிகளை கொடுக்கும். என்று சொன்னால் வார்த்தைக்கு கீழ்ப்படினோம். மனுஷனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, நீ போயிட்டு அங்க பாத்திரம்லாம் வாங்கி வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த எண்ணெயை எல்லாத்துலயும் வார்த்துட்டு ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த பிறகு அந்த எண்ணெய் கொண்டு போய் விற்று உன் கடனாளிக்கு அந்த கடனை கொடுத்து விடு என்றார். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. எண்ணெய் வேண்டும் என்று சொன்னால், கடன் தீர வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணுமா? பாத்திரங்களை சேகரி. முதலாவது தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இரண்டாவது உன் கடன் தீர வேண்டும் என்று சொன்னால் பாத்திரங்களை சேகரி. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் நாம் நினைப்பதற்கு மேலாக செய்கிறவர். ஆண்டு சொன்ன வார்த்தையின்படியே
அந்த மகள் கீழ்ப்படிந்ததனால். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு அதிசயமான காரியங்களை என் மகள் பெற்றுக்கொண்டாள். கரங்களை தட்டி தேவனை மயப்படுத்துவோமா? எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டறிவார்கள். ஹல்லேலூயா. அதிகாலையில் எத்தனை பேர் காலையில் 4 மணிக்கு எழுந்து ஜெபம் பண்றவங்க? இன்னும் நல்ல தூக்கம் வரும், அந்த நேரத்தில் தான் நீ போய் ஜெபம் பண்ணுற. 4 மணிக்கு நல்ல தூக்கம் வரும், ஒன்றை எழுந்தால் ஒன்றை பெற முடியும். ஹல்லேலூயா. நமக்கு ஒன்று வேணும்னு சொன்னா, நாளை காலையில் ஃப்ளைட்டுக்கு போனி ஊருக்கு போனோன்னு வச்சுக்க, என்ன பண்ணும்? 4 மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு போவேன்? 4 மணிக்கு வர சொன்னால் எத்தனை மணிக்கு போவேன்? 3 மணிக்கெல்லாம் அங்கே இருப்பேன். ஏன்னா 1 ஹவருக்கு முன்னாடி உனக்கு எல்லாம் செக் பண்ணி தான் அனுப்புவான். ஆகினாலே உலகத்தின் காரியத்துக்கு கொடுக்க வேண்டிய ப்ரிஃபரன்ஸ் ஏன் கர்த்தருக்கு கொடுக்கக்கூடாது? ஹல்லேலூயா. ஒரு 1/2 hour, ரொம்ப நேரம் வேணாம். ஒரு 2 அதிகாரம், 4லேருந்து 4:30, 4லேருந்து 5, 5லேருந்து 5:30, இந்த 3 டைம் ஃபிக்ஸ் பண்ணீங்க. இதுக்கு முன்பால எப்படி இருந்தீங்களோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, ஹல்லேலூயா, வேதத்தின் மேல் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அதோட வேற வேலை நமக்கு என்னங்க இருக்குது? அதிகாலை 4லேருந்து 4:30, 4லேருந்து 5, 5லேருந்து 5:30, 5:30க்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் டிவி போட்டுக்குவான், பாட்டா ஓடும், கானா பாட்டா ஓடும். நீ என்னத்தான் ஜெபம் பண்ணாலும் அது உன் காதில் விழும். நீ என்னத்தான் மனசு கட்டுப்படுத்தின்னு படிச்சா கூட அது உன் காதில் விழும். ஹல்லேலூயா. ஆக இந்த 3 டைம் சூஸ் பண்ணீங்க. 4லேருந்து 4:30, 4லேருந்து 5, 5லேருந்து 5:30, 5லேருந்து 5:30 தாராளமாக பண்ணலாம் இல்லையா? நாங்கள் யாரும் கையை காட்ட மாட்டீங்க. இனிமே பண்ணுவீங்களா? பிரைஸ் லார்ட். ஏன்னு சொன்னால் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டறிவான். எப்படி அவர் கண்களுக்கு தென்படுவார் என்று பார்க்கும்போது, வேதத்தை திறந்து வாசிக்கிற போது, அல்லேலூயா, இந்த உலகத்தில் வார்த்தையாய் நடமாடிக்கொண்டிருக்கிற தேவன், அல்லேலூயா, உன்னோடு கூட என்னோடு கூட பேசினார். எப்படி பேசினார்? வேதத்தின் மூலமாகத்தான் பேசுவார். அல்லேலூயா. அவனை தரிசிப்பதற்கு நான் மோசே கிடையாது. மோசே கூட முகமுகமாய் பார்க்கல. அல்லேலூயா. அவர் பின்புறத்தை மாத்திரம் தான் பார்த்தார். அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு ஒருவருக்கு கிடைக்காது. அவர் வார்த்தையா இந்த உலகத்திலே உயிரோடு கூட இருக்கிறபடினால், அல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க நாம் முற்பட வேண்டும். 4லேருந்து 4:30, 4லேருந்து 5, 5லேருந்து 5:30 ஜெபம் படுத்துக்க. அதன் பிறகு யூசுவலாக எந்திரிச்சு உன் வேலையை செய். அல்லேலூயா. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணா போதும். தினந்தோறும் வாரத்துக்கு ஒரு மட்டும் மாத்திரம் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அல்லேலூயா சோத்ரம் நன்றி ராஜா, ஒரு பிரயோஜனம் கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வேதத்தில் நாம் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தை பற்றி கொண்டவர்களாக, வார்த்தையின்படி நடக்கிறவர்களாக, கீழ்ப்படிந்தவர்களாக, அந்த வார்த்தையை அசட்டை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். உங்கள் செவியை சாய்த்து, you come with me, என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் உயிரல்ல ஆத்துமா பிழைக்கும். தாவீதுக்கு ஆறிலன நிச்சயமானது, கன்ஃபர்மேஷன் கிரேஸ், நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அல்லேலூயா. அப்போ நிச்சயமான கிருபை தாவீதுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தாவீதுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அந்த கிருபை? நமக்கு கிடைக்காதா? கிடைக்கும். அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். நமக்கு எத்தனை காதுங்க இருக்குதுங்க? 2 காது இருக்குது. ஆனா அங்க என்ன போட்டிருக்கு? செவிகளை போடல. அங்க என்ன போட்டிருக்கு? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். யூ கம் வித் மீ. உங்கள் செவியை, ஒரு காது. அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள். கேட்கிற காரியத்தில் 2 வகையான கேள்விகள் உண்டு. ஒன்று, நமக்கு தேவையானதை நம் தகப்பனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வது போல.
ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று சொல்லி கேட்டு பெற்றுக்கொள்வதை விட இன்னொரு கேள்வி இருக்கிறதுங்க. அல்லேலூயா. அது என்ன கேள்விங்க? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். அல்லேலூயா. ஒரு கேளுங்கள் வந்து நம்ம அவர்கிட்ட கேட்கிறது, ஒரு கேளுங்கள் அவர் சொல்றது நம்ம கேட்கிறது. அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? நீங்க எல்லாம் கவனம் இருக்கிறீங்க, புரிஞ்சது? அல்லேலூயா. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்போது உங்களுக்கு உங்கள் ஆத்மா உயிர்ப்பிக்கும். தாவீது கரலின் நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறது மாத்திரமல்ல, இந்த காதுல வாங்கி விட்டு போறது அல்ல, அதன்படி ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதன்படி வாழ வேண்டும். நம்மால் மனிதராக பிறந்து விட்டோம். இந்த உலகத்தில் 100% நம்மளால் வாழ முடியாது. ஒரு 90% we try to கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்கினவர்களாய் நாம் நடக்கும் பொழுது, அல்லேலூயா, அதனுடைய பிரதிபலனை நமக்கு தேவன் இரட்டத்தனையாக அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோமா? அதிகாலையில் எங்கள் ஊர்ல சேத்துப்பட்டு பகுதின்னு ஒரு ஊர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊர். சேத்துப்பட்டு எல்லாருக்கும் தெரியும்ல. சேத்துப்பட்டு பயங்கரமான ஊர் ஒரு காலத்தில். இப்போ அப்படி கிடையாது, எல்லாம் எஜுகேஷன் பீப்புள். அங்கே ஒரு காலத்தில் வெறும் ரவுடிஷம், கொல்லை, பிக் பாக்கெட் இதெல்லாம் இருந்த இடம். அந்த இடத்திலே வெவ்வேறு திருச்சபை சார்ந்தவர்கள் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுவோம். அங்கே ஆண்டவரை அறியாத ஜனங்கள் எல்லாம் வந்து ஆண்டவருடைய மன்றாட்டுக்கு ஸ்லிப்பு கொடுத்து ஜெபம் பண்ண சொல்வாங்க. அநேக அற்புதங்களை ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு செய்தார். அப்படி வைத்துதான் இந்த பாடலை நான் எழுதினேன். அல்லேலூயா. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா, ஆராதனையில் துதிப்பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா, ஆராதனையில் துதிப்பாடினார் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே, துதிக்கு பாத்திரரே தூயாவியே, ஆராதிக்கும் தேவன் நேசரே, ஆராதனைக்குரியவரே சோதுவரே. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டடைவார்கள் தேவா. அவன் அந்த சராஸ்திரங்களை படித்தார்கள். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளிலே உருவாக்கினார். இரவு ஒன்று வந்து பகலென விடிவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. இரவு ஒன்று வந்து பகலென விடிவது இறைவா உன் அற்புதமே. உறங்கிடும் மனிதர்கள் மறுநாள் விழிப்பது தேவா உன் சித்தமே. இருளினை நீக்கும் வெளிச்சமும் நீரே, இணையில்லா பேரொளி. இரக்கத்தை தேடி
நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஓர்மையின் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உம்மை சூழுமே. வல்லமை உம்மை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டடைவார்கள் தேவா. நானே வழி சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை இல்லாமல் பிதாவினிடத்தில் ஒருவரும் வரான். நித்திய ஜீவ வழியினிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தைகள் கேட்டு சாட்சியாய் நடமாடு. நித்திய ஜீவ வழியினிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தைகள் கேட்டு சாட்சியாய் நடமாடு. நிம்மதி தந்திடும் நீதியின் தேவனின் அன்பினில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மையால் முடிசூடு. மகனே நன்மையால் முடிசூடு. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினாள் சுகம் அடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூயாவியே. துதிக்கு பாத்திரரே தூயாவியே. ஆராதிக்கும் தேவனே சோதுவரே. ஆராதனைக்குரியவர் ஏசோதுவரே. அதிகாலையில் தினம் தேடினாள் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினாள் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அவன் அவன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். நமக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்னால் வாய்க்கால்களை வெட்ட வேண்டும். கடன் தீர வேண்டும் என்று சொன்னால் பாத்திரங்களை சேகரிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா.